2026 ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப சாதகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைரன் அப்படிங்கிற ஒரு பிளானட் சொன்னேன் இல்லையா, அந்த கைரன்கிற பிளானட் வந்து உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக விரையும் கொடுக்கணும். குழந்தைகள் மூலமாக விரையும் கொடுக்கணுங்கிறது விதி. அப்போ குழந்தைகள் இருந்தால் தானே விரையும் கொடுக்க முடியும். இது 12ல் வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகளையும் கொடுத்து அது மூலமாக நிறைய விரயங்களும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தைகளால் செலவு பண்ணுறது பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு தோணுது. அதனால் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஜூனுக்கு அடுத்து வந்து இவங்க வந்து சில விஷயங்களில் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அது மெடிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து மென்டலி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற விஷயங்களாக இருக்கட்டும். இந்த ரெண்டுலேயுமே ஏன்னா ரிஷபராசி எப்போயுமே வந்து பேரண்டிங்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய பொதுத்தன்மையே பார்த்திங்கன்னா, இப்போ உடனே பேரண்டிங் வேணுமா நமக்கு, நம்ம கொஞ்சம் நம்மளுடைய லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்க ரிஷபராசியாக இருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் சட்டுப்புட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து குழந்தைகளுக்கான விஷயங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிங்கன்னா தான் குழந்தைகளுக்கான விஷயம் நோக்கி நகர ஆரம்பித்தாதான் ஃபேமிலி அப்படிங்கிற அமைப்பு சிறப்பானதாக இருக்கும்.